41 பேர் இறந்தப்ப செந்தில் பாலாஜி அழுதாரு. அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. போன வாரம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அழுதாரு. அப்ப எல்லாரும் சோகமா பாத்தீங்க, அடடா அப்படின்னு. அப்ப எதுதாங்க உண்மை? மற்ற கட்சியில பெண்களை பத்தி இழிவாக பேசும்போது அப்ப உங்க ஆளுங்கெல்லாம் குரல் கொடுத்தாங்கல்ல, அப்ப உங்க கட்சியில உள்ளவங்களே இதே மாதிரி அடுத்தவங்களை பத்தி பேசும்போது அடுத்தவங்க ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்கல்ல விஜய் சார். நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு ஆகாதுன்னு என்ன சார் நிச்சயம்? எல்லாரும் என்ன விளம்பரத்துக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் மட்டும்தான் என்னை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இயக்குனர் அறிவுத்துறா மாதிரி இயக்குனர்கள்லாம் குழுன்னு உங்களுக்கு நிறையா திறமை இருக்குது, யாரும் பயன்படுத்துறது இல்லைல்ல. நீங்கள் மிகப்பெரிய நடிகராக வரணும் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் என்கிட்ட பேசுவார். நான் அழுறது வேணா உங்களுக்கு காமெடியாக தெரியலாம், இதுதான் சார் உலகம். இந்த மாஸ்டர் பிளான் படத்தோட இந்த பூஜையிலேருந்து சொல்கிறேன், இதான் உலகம். உங்களுடைய அந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லி வைங்க. இது எதுக்காக இந்த மாஸ்டர் பிளான் படத்தில் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்குன்னா, அது ஒரு பிளான் பண்ணி சொல்ல வேண்டியிருக்குல்ல. ஏன்னா பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது அது தமிழனுக்கு அழகே இல்லை. எல்லாரும் யாரோ ஒரு பொண்ணு ஒரு இழிவாக பேசியிருந்தா வரவங்க போகிறவங்க எல்லாரும் அவங்களோட பப்ளிசிட்டிக்காக அந்த பொண்ணை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மற்ற கட்சியில் பெண்களை பற்றி இழிவாக பேசும்போது அப்போ உங்கள் ஆளுங்கெல்லாம் குரல் கொடுத்தாங்கல்ல, அப்போ உங்கள் கட்சியில் உள்ளவங்களே இதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசும்போது அடுத்தவங்க ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்கல்ல விஜய் சார். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுங்க. யார் என்ன பேசினாலும் தயவு செய்து பெண்களை பற்றி இழிவாக பேசாதீங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, இது தாய்நாடு, இது தமிழ் மொழி, இது தாய்மொழி. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களை, ஏன்னா நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன், அதனால தான் சொல்கிறேன். இந்த மாஸ்டர் பிளான் படத்துலேருந்து இன்றைக்கி நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா உங்கள் கட்சியில் உள்ளவங்களே நீங்கள் அடுத்த பெண்களை இழிவுபடுத்தி பேசினாக்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு ஆகாதுன்னு என்ன சார் நிச்சயம்?